நிறைமாத கர்ப்பிணியா இருக்கா மகாராணி. குழந்தைகளின் 4 கால்களின் அச்சும் வயிற்றில் பதிவதால முழு ராஜ்யமும் அவள் இரட்டை குழந்தைகளை சுமந்து வருவதா நம்பினது. ஆனா எல்லார் மனசுலையும் இருந்த கேள்வி, பிறக்க போறது ஆண் குழந்தைகளா அல்லது பெண் குழந்தைகளா? சந்தோஷத்திலையும் எதிர்பார்ப்புலையும் ஒவ்வொரு நாளையும் எண்ணிட்டே இருந்தா ராணி. ஆனா பாண்டிய மன்னனுக்கு முகத்துல பெரிய சந்தோஷம் இருக்க மாதிரி தெரியல. காரணம், ஏற்கனவே அரண்மனை ஜோதிடர் சொன்ன அந்த தகவல் தான். அது என்னன்னா, ஆண் வாரிசு பிறந்தா அசைக்க முடியாத வலிமையை அடைவார் மன்னன். ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தா மன்னனின் உயிருக்கு ஆபத்து. அன்னைக்கும் ஜோதிடரை அழைச்சி மன்னன் பேசினாரு. ஜோதிடரே, பிறக்கப் போகும் குழந்தைகளின் பாலினத்தை கணிப்பது உண்மையில் அவ்வளவு கடினமா? மன்னன் கோபமா கேட்டாரு. உங்களால முடியலைன்னா சொல்லுங்க, அயல் தேசத்திலிருந்து ஜோதிட கலையில் சிறந்த பண்டிதர்களை வரவழைக்கிறேன். மன்னா, கோபம் வேண்டாம். எப்பேற்பட்ட சாஸ்திர வல்லுநரா இருந்தாலும் இரட்டை குழந்தைகளின் பாலினத்தை ஜோதிடத்தில் கணிப்பது அவ்வளவு சுலபமில்ல. நான் ஏற்கனவே குறித்து கொடுத்த நாள்படி ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி திதியில் குழந்தைகள் பிறந்தால்தான் தெரியும். மன்னன் கடுமையான முகத்தோடு எழுந்து போனாரு. அந்த நாளும் வந்தது. பிரசவ வேதனையில் துடித்த ராணி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்து மயங்கினா. பெரிய ஆவலோடையும் பதற்றத்தோடையும் மன்னன் தன்னோட காவலாளியையும் கூட்டிட்டு அந்த குழந்தைகளை போய் பார்த்தாரு. ஏம்மா வள்ளி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதே, இனிமே நீ இங்கே இருக்கலாமேமான்னு பூசாரி முனியப்பன் சொன்னாரு. இல்லைங்கய்யா, இங்க இருந்தா அவர் ஞாபகமாவே இருக்கு. அதான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்னு வள்ளி சொன்னா. எந்த ஊருமானு பூசாரி கேட்டாரு. அவ சொன்னா, உத்தரகோசமங்கை. கதைக்குள் வரலாறு என்ற வகையில் நம் தெய்வங்களின் அவதாரங்களையும் கிராமத்து காவல் தெய்வங்களின் வாய்மொழி கதைகளையும் தொடர்ந்து பல பதிவுகள்ல பார்த்துட்டு வரோம். அதுபோல இந்த வார பதிவில் உத்தரகோச மங்கையில் சுயம்புவாய் வீற்றிருக்கும் அன்னை மங்கை மாகாளி என்ற ஆதி வாராகி அம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம். ஏற்கனவே பல்லூர் வாராகி அம்மனின் வரலாற்றை பதிவேற்றம் செய்திருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. ஏன்னா அதன் தொடர்ச்சி பதிவுதான் இது. இந்த வீடியோவை பார்த்துட்டும் அதை பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதியில். வாங்க கதைக்குள்ள போகலாம். குதிரை வண்டியில போயிட்டு இருந்த போது, அம்மா ஏம்மா அந்த ஊருக்கு நம்ம இப்ப போறோம்? உத்தரகோசமங்கைன்னு நீ சொன்ன உடனே அந்த பஞ்சமி தேவியோட சொந்த ஊரே அதுதான்னு பூசாரி சொன்னாரே, எப்படிம்மா அப்படின்னு செல்லம்மா கேட்டா. வள்ளி உத்தரகோசமங்கை பத்தி குழந்தைகள் கிட்ட சொன்னா. காதல் கடவுளாகிய மன்மதன் சிவபெருமான் மீது 5 மலர்கள் கொண்ட அம்பினை எய்தான். தவம் கலைந்த சிவன் காமனை எரித்தார். அந்த சாம்பலில் இருந்து தோன்றியவன்தான் பண்டாசுரன் என்ற அசுரன். இவன் சிவனை குறித்து தவம் செய்து பல வரங்களை பெற்றான். சிவனின் அருள் பெற்று மூவுலகையும் ஆட்டி படைத்தான். இவனுடைய வாரிசுகள்தான் சண்டன், முண்டன், விஷங்கன், விசுக்கிரன், இன்னும் பலர். வழக்கம் போல தேவாசுர போர் நடந்தது. அசுரர்களை அழிக்க லலிதா திரிபுர சுந்தரி என்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தோன்றினாள். இவள் பாசம் அங்குசம் இவற்றினை மேலிரு கைகளிலும், மலரம்பு கரும்புவில் இவற்றினை கீழிரு கைகளிலும் தாங்கிய வண்ணம் தோன்றினாள். பண்டாசுரனையும் மற்ற அரக்கர்களையும் கொன்று குவிக்க உறுதி பூண்டாள். அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அசுரர்களை எதிர்த்து போர் செய்ய போர்ப்படைகளை தம் உடலில் இருந்து தோன்றுவித்தாள். கரும்பு வில்லில் இருந்து ஷியாமலாதேவி என்ற ராஜமாதங்கியையும் 5 மலர்கள் கொண்ட கணைகளில் இருந்து தண்டநாதா என்ற வாராகியையும் தோன்றுவித்தாள். அம்பிகையின் பாசத்தில் இருந்து அஸ்வரூடா என்ற குதிரைக்காரியையும், அங்குசத்தில் இருந்து சம்பத்கரி என்ற தேவியையும் தோன்றுவித்தாள். இப்போரில் தேர்ப்படை மற்றும் காலாட்படைக்கு தலைமை தாங்கி வழிநடத்தினாள் அன்னை ஸ்ரீவாராகி. சம்பத்கரி எனும் தேவதை யானைப்படை தலைவியாக இருந்து போர் புரிந்தாள். குதிரைப்படைக்கு தலைவியாக குதிரைக்காரி என்ற அஸ்வரூடா போர் புரிந்தாள். இது பிரம்ம புராணத்தில் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து பெறப்பட்டது. இவ்வாறு அன்னை வாராகியின் அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு வள்ளி தன்னோட குழந்தைகள் கிட்ட அந்த புராணத்தை சொன்னா. அதுக்கு மாரிமுத்து கேட்டான், அம்மா, பொதுவா எல்லா பெண் கடவுள்களும் ரொம்ப அழகான முகத்தோட வசீகரமா இருப்பாங்களே, ஏன் அந்த அன்னை பன்றி முகத்தோட இருக்காங்க? வேற எந்த முகமும் கிடைக்கலையா? அதுக்கு வள்ளி சொன்னா, பண்டாசுரனுடைய தோல்ல இருந்து தோன்றினவன் தான் விசுக்கிரன் என்ற அசுரன். அவன் கடுமையான தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கியிருந்தான். அதாவது, தனக்கு ஒருவேளை மரணம் வந்தா அது தாயின் வயிற்றில் பிறக்காத
பன்றி முகத்துடன் கூடிய ஒரு பெண்ணால தான் நிகழ வேண்டும்னு. அவன் கேட்ட வரத்தோட நோக்கம் என்னன்னா, எல்லா குழந்தைகளும் தாயின் வயிற்றுல தான் பிறப்பாங்க. அப்படியே ஒரு பெண் பிறந்தாலும் எந்த பெண்ணும் பன்றி முகத்தோட இருக்க விரும்ப மாட்டா. அந்த நம்பிக்கையில தான் அப்படி ஒரு வரத்தை கேட்டான் அந்த அசுரன். ஆனா வரம் கொடுக்கும் கடவுளுக்கு தெரியாதா அவன் அழிவு எப்படி வரும்னு? விசுக்கிரனின் தவத்தால அவனை அழிக்க மனித உடலோடும் காட்டுப்பன்றியின் தலையோடும் தோன்றியவள்தான் அன்னை வாராகி. உடனே செல்லம்மா கேட்டா, அம்மா, தேவ அசுர போர் முடிஞ்சி வாராகி அன்னையின் அவதார நோக்கம் முடிஞ்சதும் அவங்களுடைய பணி என்னவா இருந்தது? வள்ளி சொல்ல ஆரம்பிச்சா. ருத்ரனான சிவபெருமான் மங்கையாகிய பார்வதி தேவிக்கு வேதத்தின் உட்பொருளை விளக்கிய இடம்தான் ராமநாதபுர மாவட்டத்தில் இருக்க திரு உத்திரகோசமங்கை. அம்பாளுக்கு மட்டுமில்லாம மாணிக்க வாசகர் அடங்கிய 1000 அடியார்களுக்கும் பிரணவ பொருளை இங்க இறைவன் உபதேசிச்சாரு. இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். முற்காலத்துல அந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடா இருந்தது. சதுர்யுகங்களுக்கும் முன்னால ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மா தன்னோட அன்ன வாகனத்துல வான் வழியா போயிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அடர்ந்த இலந்தை வனத்தின் நடுவுல சுயம்பு வடிவிலான மங்களநாதரை லிங்க வடிவில் பார்த்தாரு. உடனே ஈசனை வழிபட அந்த இடத்துல இறங்கினாரு பிரம்மன். அங்க கற்பகிரகம் அமைச்சி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாரு. அதுவே திரு உத்திரகோசமங்கை மங்களநாதர் சிவாலயம். உலகில் முதலில் தோன்றிய இந்த ஆலயத்தின் நீண்ட வரலாற்றை தனியொரு பதிவில் பார்க்கலாம். அங்க பெரிய கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே கோபுரம் அமைய வேண்டிய இடத்துல விநாயகர் மற்றும் முருகன் விக்கிரகங்களையும் பிரம்மா பிரதிஷ்டை செஞ்சாரு. ஆனா அதுல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. அதாவது இடது புறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலது புறத்திலும் வலது புறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடது புறத்திலும் பிரதிஷ்டை செய்து விட்டார் பிரம்மன். கடவுளே செய்தாலும் தவறுதானே, செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று வேண்டி நின்ற பிரம்மாவிடம் ஈசன் திரு உத்தரகோசமங்கையில் நானுரையும் இந்த ஆலயத்தின் அருகே சப்தமாதர்களுள் ஒருவரான வாராகி தேவி என் காவல் தெய்வமாய் சுயம்புருவாய் எழுந்தருளியுள்ளார். அவளை வழிபட்டு பிராயசித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார். ஈசன் சொன்ன மாதிரியே அங்க சுயம்புவாய் எழுந்தருளிய ஆதி வாராகிக்கு பிரம்மா மூலாலயம் அமைத்து வழிபட்டு நிவர்த்தி பெற்றார். பிரம்மனுக்கே பிராயச்சித்தம் வழங்கிய அன்னைதான் வாராகி தேவி. அதன்படி அன்னையின் அவதார நோக்கம் முடிஞ்சதும் உத்தரகோசமங்கை மங்களநாதரின் எல்லை காவல் தெய்வமா மங்கை மாகாளியா இருந்து எல்லாரையும் காப்பாத்தி வரான்னு வள்ளி தன்னோட குழந்தைகள் கிட்ட சொன்னா. நீ சாமியே கும்பிடாம இருந்தியே, இந்த கதையெல்லாம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு சிரிச்சிட்டே எல்லாத்தையும் பூசாரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா வள்ளி சொன்னா. சரிம்மா, அந்த ஊர்ல நமக்காக யாரு இருக்கா, நீ ஏன் அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு செல்லம்மா கேட்டா. வள்ளி அவளோட இளமை கால நினைவுகளை நினைச்சு பார்த்தா. இவ்வளவு நேரம் புன்முறுவலோடு இருந்த அவ முகத்துல இப்ப கொஞ்சம் பீதி நிறைஞ்சிருந்தது. தேவி மகாத்மியம். அன்னை ஆதிபராசக்தி சும்ப நிசும்பர்களையும் ரத்த பீஜனையும் வதம் செய்தபோது அவளுக்கு துணையாய் நின்ற போர் தளபதிதான் வாராகி தேவி என்று போற்றுகிறது. அவளை தேவியின் படைத்தளபதியாகவே லலிதோபாக்கியானமும் எடுத்துரைக்கிறது. விசுக்கிரன் என்ற அசுரனை வாராகி தனித்து நின்று வதம் செய்ததையும் பார்த்தோம். தேவ அசுர போர் முடிஞ்சி உத்திரகோசமங்கையின் காவல் தெய்வமாக இருந்த அன்னை வாராகி தேவியின் மூலாலயம் மண்ணுள் புதையுண்டது. பாண்டிய மன்னன் ஒருவரின் கனவில் தோன்றி தான் புதையுண்ட இடத்தை தெரிவித்த அன்னை தனக்கு கோவில் எழுப்பவும் ஆணையிட்டாள். கோவில் எழுப்பி பல மன்னர்கள் அன்னையின் ஆசியுடன் நல்லாட்சி செய்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தது. ராமநாதபுர சமஸ்தானம் பாண்டிய குறுநில மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த காலம் அது. மன்னர் இளந்திரைய பாண்டியன் மற்றும் அவரோட மனைவி கற்பகவல்லி பல காலம் புத்திரபாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாங்க. மன்னன் இளந்திரையன் போர் தேவதையான வாராகியின் அருளை பெற முயலாம ஜோதிட சாஸ்திரங்களில் உள்ள குறுக்கு வழிகளையும் தாந்திரீக வழிகளிலும் வெற்றியை பெற முயற்சி செஞ்சான். ஆனாலும் மகாராணியின் பக்தியால அன்னை மகாவாராகியின் ஆசியோட அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. பெண் குழந்தை பிறந்தா மன்னனுக்கு ஆபத்துன்னு ஜோதிடர்கள் எச்சரித்திருந்ததால மன்னர் பதற்றமா இருந்தாரு. ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த இரவு பெண் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு தன்னோட காவலாளியோட காட்டுக்குள்ள போனாரு மன்னன். போறதுக்கு முன்ன பிரசவம் பார்த்த மருத்துவச்சி உட்பட பணிப்பெண்கள் எல்லாரையும் நாடு கடத்திட்டாரு. மன்னர் குதிரையில முன்ன போக கூடவே காவலாளி மாரப்பன் பின்னாடி போனாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி குழந்தைய கொன்று புதைக்குமாறு மாரப்பன் கிட்ட ஆணையிட்டாரு மன்னன். ஆனா மாரப்பன் கொஞ்சம் தயங்க மன்னர் யோசிக்காம ஒரே வீச்சுல அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்தினாரு. இந்த பாவத்துக்கு நம்மளும் துணை போறோமேன்னு கவலையோட குழந்தையின் உடலை புதைத்தாரு மாரப்பன். வந்த வேலை முடிஞ்சதும்
மன்னர் அரண்மனைக்கும் மாரப்பன் தன்னோட வீட்டுக்கும் திரும்பினாங்க. காற்று வேகமா வீச ஆரம்பிச்சது. மன்னர் அந்த காட்டை கடந்து வந்துட்டு இருந்த போது கொஞ்சம் தொலைவுல ஒரு எருமைக்கிடா தனியா நிக்கிறத பார்த்தாரு. சிலை மாறி உறைஞ்சி நின்னாரு. வீட்டுக்கு போன மாரப்பனுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. அவரோட மனைவிக்கும் அந்த இரவுதான் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஏன் அதிர்ச்சினா, ஏற்கனவே மாரப்பனுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவரும் ஆண் வாரிசை தான் எதிர்பார்த்தாரு. மறுநாள் காலையில இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த மகாராணி மயக்கம் தெளிஞ்சி பார்த்தபோது ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் இருந்தது. இன்னொரு பிள்ளை பிறந்த உடனே இறந்துருச்சுன்னு மகாராணி கிட்ட சொன்னாங்க. அதை கேட்ட ராணி அதிர்ச்சியில அழுது புலம்பினா. அது போக பிரசவத்துக்கு அப்புறம் அரண்மனை மருத்துவச்சி மற்றும் கூட இருந்த பணிப்பெண்கள் உட்பட யாரையுமே காணோம்னு சொன்னாங்க. இன்னொரு அதிர்ச்சியா, வேட்டைக்கு போன மன்னர் காட்டுல இறந்து கிடந்தாருன்ற செய்தி பெரும் இடியா வந்து விழுந்தது. தன்னோட மகனை தூக்கிட்டு போய் ராஜாவுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளையும் முடிச்சா ராணி. இப்ப மகனை வளர்த்து அரசனாக்குறது ராணியின் கடமை. நாட்கள் கடந்தது. தான் வணங்கும் அன்னை வாராகி தேவியின் கோவிலுக்கு போய், எனக்கு ஏன் இந்த திடீர் இழப்பு தாயேன்னு அழுது வேண்டினா, பல வருஷமா குழந்தை பேர் இல்லாத எனக்கு குழந்தை வரம் கொடுத்த, பிறந்த இன்னொரு குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தையையும் கூடவே என் கணவரையும் எடுத்துக்கிட்டேன்னு தன்னோட துயரத்தை வெளிப்படுத்தினா ராணி. ஒவ்வொருவரும் செய்த கர்ம வினைகளின் பலனை அறுவடை செஞ்சே ஆகணும். ஆனா நம்மளோட பக்தியின் மூலமா அந்த வினை பயனின் தீவிரத்தை குறைக்கலாம். மாந்திரீகமும் தாந்திரீகமும் வேரூன்றி இருந்த அந்த காலத்துல காவல் தெய்வங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருந்தது. பல்லூரின் கிராம தேவதை மந்திரக்காளி ஒரு மந்திரவாதியின் மாந்திரீகத்தால கட்டுண்டிருந்தாள். அந்த பகுதி மக்கள் பெரும் துயரத்தில் இருந்தாங்க. ஈசனின் ஆணைக்கிணங்க அன்னை வாராகி தேவி உத்தரகோசமங்கையிலிருந்து கிளம்பி தன்னோட 6 சகோதரிகளோட பல்லூர் போனா. அதனால உத்தரகோசமங்கையில் கொஞ்ச காலம் இருள் சூழ்ந்தது. எப்ப தெய்வ சக்தி ஒரு இடத்துல இல்லையோ அல்லது மங்கியதோ அங்க தீய சக்திகள் காலூன்றுவது இயற்கை. தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் 1 பெண்ணா இருந்ததால அதை கொன்று புதைத்த மன்னன் இறந்த பிறகு புதைத்த குழந்தையின் உடலை அந்த இரவே ஒரு உருவம் தோண்டி எடுத்தது. இரட்டையரில் 1 பெண் குழந்தையானதால் மன்னரின் உயிர் போனது என்று ஜோதிடர்கள் மகாராணி கிட்ட உண்மையை சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்ததால் மன்னர் இறந்தாரா அல்லது அவர் அந்த குழந்தையை கொன்றதால் இறந்தாரான்னு மகாராணி கேள்வி கேட்க ஜோதிடர்கள் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. அந்த தாய் வாராகி கொடுத்த வரத்தால பிறந்த குழந்தைகள்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கோவமா கேட்டு அவங்க அத்தனை பேரையும் நாடு கடத்தினார் ராணி. மேலும் அன்னைக்கு ராத்திரி மன்னர் கூட காட்டுக்குள்ள போன காவலாளி மாரப்பனை தேடவும் உத்தரவு போட்டாங்க. ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. சில காலங்கள் போனது. அன்னைக்கு மன்னர் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மாரப்பன் தன்னோட குடும்பத்தோட தலைமறைவானாரு. ஆனாலும் பாவத்துக்கு துணை போனதால அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து மீள முடியல. மாரப்பனின் மனைவி தாமரை, மகள்கள் செந்தாமரை, அள்ளிக்கொடி மற்றும் வள்ளியம்மாள். அந்த காட்டுக்குள்ள இருக்க சின்ன குடிசையில தாமரை அந்த இரவு தன்னோட மகள்களுக்கு கதை சொல்லி தூங்க வச்சிட்டு இருந்தா. கடைக்குட்டி வள்ளியம்மாள் ஏற்கனவே தூங்கி இருந்தா. குடிசைக்கு வெளியில உட்கார்ந்திருந்த மாரப்பன் காட்டுல விளைஞ்ச அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து ஒரு அம்மிக்கல்லுல அரைச்சிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அதை கரைசலாக்கி அவங்க தங்கியிருந்த குடிசையை சுத்தி ஒரு வட்டம் போட்டாரு. பிறகு அவரும் குடிசைக்குள்ள வந்து தன்னோட மனைவி மக்களோட தூங்கினாரு. நடுராத்திரி ஏதோ ஒரு வெளிச்சம் அந்த குடிசையை சுத்தி வர்றது மாதிரி தெரியுது. மறுநாள் பொழுது விடிஞ்சது. வெளியில வந்து பார்த்தா முந்தைய நாள் இரவு மஞ்சள்ல போட்ட அந்த வட்டம் சிவப்பு நிறமா மாறி இருந்தது. ஆனா அதை அழிச்சிட்டு வழக்கம் போல அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. மாரப்பன் உணவுக்காக ஈட்டி எடுத்துட்டு வேட்டைக்கு போயிட்டாரு. பொண்ணுங்க 2 பேரும் ஆட்டுக்கு புல்லறுத்துட்டு இருந்தாங்க. தாமரை மஞ்சக்காட்டுல களை எடுத்துட்டு இருந்தா. சிறுமி வள்ளியம்மா ஆட்டுக்குட்டியோட விளையாடிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயங்காலம் மாரப்பன் ஒரு முயலை வேட்டையாடி கொண்டு வந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே சமைச்சு சாப்பிட்டாங்க. மறுபடியும் சூரியன் மறையும் நேரம் அந்த மஞ்சக்காட்டுல இருந்து ஒரு கிழங்கை எடுத்துட்டு வந்த மாரப்பன் அதை அரைக்க ஆரம்பிச்சாரு. மஞ்சள்ல குடிசைய சுத்தி வட்டம் போட்டு மறுபடியும் தூங்க போனாங்க. இப்படியே அவங்களோட அன்றாட வாழ்க்கை வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம காடும் விவசாயமும் வேட்டையுமா போனது. செந்தாமரையும் அள்ளிக்கொடியும் பருவ பெண்ணா வளர்ந்தாங்க. உயிரை பலி கொடுத்து தன்னோட சக்தியை பலப்படுத்துறதும் புதிய சக்தியை உருவாக்குறதும் அதர்வன வேதங்களை பயன்படுத்தி பல சடங்குகளை செய்யறதும்
அந்த காலத்துல சாதாரணமா நடந்தது. குறிப்பா இளம் பெண்களையும் குழந்தைகளையும் அரச குடும்பத்தின் வாரிசுகளையும் உயிர் பலி கொடுக்கிறது சர்வ சக்திகளையும் கிடைக்க வழி செய்யும்னு மந்திரவாதிகள் நம்புனாங்க. அதுக்கு புராணங்கள்லயே பல உதாரணங்கள் இருக்கு. இதுக்குத்தான் மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனின் புதல்வன் இளவரசன் அரவானின் உயிர் பலி கொடுக்கப்பட்டது. மாரப்பனின் குடும்பம் பல வருடங்களா இந்த காட்டுக்குள்ள தங்கள் வாழ்க்கையை நடத்தி வராங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவங்கள துரத்தி வருது. அதுக்கு அரணா இருக்கிறது அந்த மஞ்சள் தான். ஏன் ஒவ்வொரு இரவும் இந்த மஞ்சள் வளையத்துக்குள்ள நம்ம வாழ்றோம்னு பெண்களுக்கு தெரியல. கேட்டாலும் பதில் இல்லை. அன்னைக்கு ராத்திரி அள்ளிக்குடி தூக்கத்திலிருந்து முழிச்சா யாரோ அழற சத்தம் அவளுக்கு கேட்டது. தாய் தந்தையர் சகோதரிகள் எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. குடிசைக்கு வெளியில வந்து பார்த்தா யாரோ ஒரு குழந்தை தூரத்துல நிக்கிறது அவளுக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மஞ்சள் அரணை தாண்டி போனா. மறுநாள் காலையில அல்லியின் உயிரற்ற உடல் தான் மாரப்பனுக்கு கிடைச்சது. சிறுமி வள்ளியம்மாள் கண்ணிலிருந்து மட்டும் கண்ணீர் வரல. தன்னோட குழந்தை பருவத்துல நடந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்துட்டு தன் குழந்தைகளை கூட்டிட்டு உத்தரகோசமங்கைக்கு வள்ளி போயிட்டு இருந்தா. அம்மா, அங்க நமக்காக யார் இருக்காங்கன்னு மாரிமுத்து வள்ளி கிட்ட திரும்பவும் கேட்டான். தெரியலப்பான்னு வள்ளி பதில் சொன்னா. மாரப்பனின் குடும்பம் என்னானது? வள்ளி எப்படி அந்த காட்டிலிருந்து தப்பிச்சு வந்தா? எப்படி குப்பனை திருமணம் செஞ்சு பல்லூர் போனா? உத்திரகோசமங்கை மகாவாராகியின் மஞ்சள் அற்புதங்களோட மேலும் பல மர்மங்களோட தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்க இன்னும் பல்லூர் வாராகி அம்மனின் 2 பதிவுகளையும் பார்க்கலைனா கீழே இருக்க லிங்க்ல பாருங்க. மௌனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.